ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டில் பூஜை பண்ணினதை தான் இன்றைக்கி விலாகாக ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த 3வது நாள் பூஜை இன்றைக்கி வெற்றிகரமாக பண்ணியாச்சு. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக் கொடுத்து பாருங்கள். அப்படியே கீழே கமெண்ட் செக்ஷனுக்கு கீழே ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ஹைப் பண்ணி விடுங்க. இன்றைக்கி காலையில் ஒரு 4:30 மணி அப்படிங்கிறப்பெல்லாம் எந்திரிச்சிட்டேன். இன்றைக்கி வாசல்லாம் கூட்டி சாணம்லாம் தொளித்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் குளிக்கிறதுக்கு போனேன். பின்னாடி எல்லாம் கூட்டி முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுது. அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக கூட்டி சாணம்லாம் தொளிச்சிட்டு அதுக்கப்புறமா கோலம்லாம் போட்டுவிட்டேன். கோலம் போடுறத வீடியோ எடுக்க முடியல. 6 மணிக்குள்ளே எப்படியாவது விளக்கேற்றிடணும் அப்படிங்கிறதுக்காக கடகடன்னு குளிச்சு ரெடி ஆகிட்டு வந்தாச்சு. நேற்றுக்கு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றுறீங்க இல்லைங்களா, நீங்கள் டெய்லியுமே குளிச்சுட்டு தான் விளக்கேற்றுவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி தலை குளிச்சுட்டு தான் விளக்கேற்றுவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் பார்த்திங்கன்னா வாரத்தில் 7 நாள் அப்படின்னா மேக்ஸிமம் 7 நாளுமே குளிச்சுட்டு தான் விளக்கேற்றுவேன். ஏதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலை அப்படின்னா அப்போதைக்கு கை கால் முகம் கழுவிட்டு விளக்கேற்றுவேன். வாரத்தில் செவ்வாய் வெள்ளி 2 நாள் தலை குளிச்சுட்டு விளக்கேற்றுவேன். நம்ம சுத்தமாக இருக்கோம் அப்படின்னு நம்ம மனசுக்கே தெரியும் இல்லைங்களா, அப்போதைக்கு நம்ம விளக்கேற்றலாம். நேற்றுக்கு இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, சிஸ்டர் நீங்கள் உருளி வைக்கிறத தனி வீடியோவாக ஒன்று ஷேர் பண்ணியிருந்தீங்க, அந்த வீடியோ பார்த்துருந்தேன். அதில் வீட்டில் 4-5 இடத்துல நீங்கள் உருளி வச்சு காமிச்சிருந்தீங்க. அதே மாதிரி நானும் இப்போ என்னோடய வீட்டில் உருளி நீங்கள் எங்கென்னெல்லாம் வச்சுருந்தீங்களோ அதே மாதிரி நானும் என் வீட்டில் வச்சுருக்கேன். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல மட்டும்தான் வச்சுருக்கீங்க, என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எல்லா இடத்துலையுமே உருளி வைக்கலாம். உருளி அப்படிங்கிறது கண் திருஷ்டி படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வைக்கிறது. அதனால் நான் அந்த உருளி வைக்கிறதுக்குன்னு தனி வீடியோ போட்டிருந்ததில் எந்தெந்த இடத்துல வச்சுருக்கணும் அதே மாதிரி தான் வச்சுருந்தேன். இப்போ என்கிட்ட ஒரு உருளி தான் இருக்குது, அதனால என்ட்ரன்ஸில் மட்டும் வச்சுருக்கேன். இப்படி சீக்கிரமே சின்ன சின்ன பவுல் மாதிரியாவது வாங்கி நான் மறுபடியும் அந்த உருளி வச்சுட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் சிஸ்டர். மற்றபடி நீங்கள் என்னை பார்த்து நீங்கள் வீட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னை பார்த்து யாராவது ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு பிக்சரோ இல்லை வீடியோவோ எடுத்து சென்ட் பண்ணி விடுங்க. நீங்கள் வீடியோவில் வரணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் அதை வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் டெய்லியுமே நிலவாசல் பூஜை பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. டெய்லியுமே பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை உங்களால் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் வாரத்தில் 2 நாள் கூட பண்ணலாம், செவ்வாய் வெள்ளி கூட பண்ணலாம். ஏன் கொஸ்டின் கேட்குறீங்க, காலையில் பண்ணணுமா சாயந்தரம் பண்ணணுமா இப்படிலாம் கேட்குறீங்க. உங்களுக்கு எந்த நேரத்தில் உங்களுக்கு டைம் இருக்கோ நீங்கள் பண்ணலாம். காலையில் தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. இருந்தாலும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு கொஞ்சம் பவர் ஜாஸ்தி. அதனால் நான் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணுறேன். காலையில் பண்ண முடியாதவங்க சாயந்தரமாக தாராளமாக பண்ணலாம். இப்போ விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சாச்சு. விளக்கு ஏற்றி அந்த இருட்டுக்குள்ளே நம்ம வீட்டை பார்க்குறப்போ நம்மளுக்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். பாருங்களேன், அந்த இருட்டுக்கும் நம்ம வீட்டில் விளக்கெறியறதுக்கும் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன். எனக்கு வாசல்லாம் பெருசாலாம் இருக்காது. எனக்கு சின்ன வாசலாக தான் இருக்குது. உங்களை மாதிரி நான் எப்படி கோலம் போட்டு தான் விளக்கேற்றணுமா இல்லை கோலம் போடாமையே விளக்கேற்றலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கோலம் அப்படிங்கிறது ஒரு கலை அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஒரு கோலம் போட்டு பாருங்களேன், கோலம் போட்டாலே நம்ம மனசுக்குள்ளேயே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அதுவும் இல்லாமல் கோலம் லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றுறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. அது சிறப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு கோலம் போட தெரியலை அப்படின்னா இப்போலாம் கோலம் போடுறதுக்குன்னே தனியாக அந்த நிறைய அச்செல்லாம் விற்கிறாங்க. அதை கூட நீங்கள் வாங்கி நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணி சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு நிலவாசலில் நீங்கள் விளக்கேற்றுங்க சிஸ்டர். இன்னொரு சிஸ்டர் இன்னொரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட்டுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கே தெரியலை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டர் நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன். எனக்கு துளசி செடி வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் எங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் இடம் இல்லை. அதுவும் இல்லாமல் எந்த இடத்துலையுமே வெயில் படாது. சின்னதாக ஒரு பால்கனி ஒன்று இருக்குது, அது மேற்க பார்த்து இருக்குது. நான் அந்த இடத்துல துளசி செடி வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. தாராளமாக வைக்கலாம். நீங்கள் வெயில் படுற இடத்துல நீங்கள் வடக்காமல் இல்லைன்னா கிழக்காமல் பார்த்து நீங்கள் துளசி செடியை வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம் சிஸ்டர்.
இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் பச்சை கற்பூரத்தை பற்றி தனி வீடியோ ஒன்று ஷேர் பண்ணுங்கள். பச்சை கற்பூரம் எந்தெந்த இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணலாம், பூஜையில் எந்தெந்த இடத்துல எல்லாம் பச்சை கற்பூரம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஒரு தனி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக சிஸ்டர், நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு, அதாவது நெக்ஸ்ட் வீடியோன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 2-3 வீடியோ நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி வச்சுருக்கேன். நான் வந்து உங்களுக்கு இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரத்துக்குள்ளே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். ஆக்சுவலாக எனக்கு கண்டென்ட் கிடைக்காம இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய கண்டென்ட் ஆயிடுச்சு. இப்போ கண்டென்ட் கிடைக்காம தான் நான் வந்து வீடியோ போடாமல் இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பண்ணுறதுலே கிட்டத்தட்ட இப்போ ஒரு 4-5 கண்டென்ட் வந்து சேர்ந்துருச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்மக்கிட்டையும் இந்த அளவுக்குலாம் வந்து டவுட்டெல்லாம் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி ஒரு கதை ஒன்று பார்த்துடலாங்களா? சந்திரசேகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட ஒரு 35 வயசு இருக்கும். அவர் வந்து ஒரு நிறுவனத்துக்கு, அதாவது ஒரு பெரிய ஆஃபீஸ்க்கு துடைக்கிற வேலைக்கு வந்து, அதாவது கூட்டி துடைக்கிற வேலைக்கு வந்து இன்டர்வியூக்கு வந்து போகிறாரு. அவங்களும் அங்கே வந்து கூட்டி துடைக்க வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி கூட்டி துடைக்கிறதுலையும் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணிடுறாங்க. அப்போ வந்து ஓகே வாங்க, உங்களோட அட்ரஸ் எல்லாம், மெயில் ஐடி எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு மெயில் ஐடி கேட்குறப்போ என்கிட்ட மெயில் ஐடி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சாரிங்க, மெயில் ஐடி இல்லை அப்படின்னா எங்கள் கம்பெனியில் வந்து உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அவரை வந்து போக சொல்லிடுறாங்க. அவரும் அதே மாதிரி கீழே கம்பெனியை விட்டு இறங்கி வர்றாரு. என்னடா இது கடைசியில் நம்மளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வர்றாரு. அப்போ வந்து இப்படி கையை வச்சு சட்டையை தொட்டு பார்க்குறப்ப கையில் வந்து ஒரு 100 ரூபாய் இருக்குது. அந்த 100 ரூபாய் எடுத்துகிட்டு பக்கத்தில் வந்து நடந்து போயிட்டுருக்கப்போ உழவர் சந்தை வந்து அவருக்கு கண்ணில் தென்படுது. அந்த 100 ரூபாய்க்கு போய் வெங்காயத்தை வாங்குறாரு. சுற்றியில் இருக்க அப்பார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் கொண்டுட்டு போய் கூவி விற்கிறாரு. சாயந்தரத்துக்குள்ளே அது வந்து 200 ரூபாய் ஆயிடுது. அடுத்த நாள் 200 ரூபாய்க்கு வாங்குறாரு. அப்படின்னு படிப்படியாக வாங்கி கொஞ்ச நாளுக்கு அப்புறம், ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காய வியாபாரி ஆயிடுறாரு. ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்குக்கு வந்து போயிருக்காரு. அப்போ வந்து அட்ரஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு இந்த மெயில் ஐடி கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. மெயில் ஐடியெலாம் என்கிட்ட இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இல்லைனாலும் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தராங்க. அப்போ வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தர ஒருத்தர் சொல்கிறாரு, மெயில் ஐடி இல்லாமையே இந்த அளவுக்கு நீங்கள் பெரிய ஆளாக உயர்ந்திருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மெயில் ஐடி இருந்திருந்தா நேரம் நீங்கள் எந்த அளவுக்கு இருந்திருப்பீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு வந்து அந்த வியாபாரி வந்து சொல்கிறாரு, மெயில் ஐடி மட்டும் என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஒரு நிறுவனத்தில் கூட்டி துடைக்கிற வேலை தான் இப்போ வரைக்கும் செஞ்சுருப்பேன். என்கிட்ட அது இல்லாதனால தான் நான் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய வியாபாரியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவராக வந்து மனசில் நினச்சிக்கிறாரு. இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு வாய்ப்பு வந்து நம்மளை விட்டு போகுது அப்படின்னா அதோட பெருசாக ஒன்று நம்மளுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லி நம்ம மனசை வந்து தேத்திக்கணும். நம்மளுக்கு இது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சோர்ந்து உட்கார்ந்துருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு பெரிய வியாபாரியாக அவர் வந்திருக்க முடியாது. எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் வந்து கடந்து போகணும். இதுதான் வந்து இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது. கதை எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். எல்லா வேலைகளும் முடிச்சாச்சு. பூஜை ரூமில் இன்றைக்கி 6 மணிக்குள்ளே பூஜையும் பண்ணி முடிச்சிட்டேன். எப்போவுமே நம்ம வந்து பூஜை பண்ணும்போது உட்காந்துட்டு தான் வந்து சாமிகிட்ட நம்மளோட வேண்டுதலை கேட்கணும். அதே மாதிரி கீழே வந்து உட்காந்துட்டு நம்மளோட வேண்டுதலை கேட்கக்கூடாது. ஏதாவது ஒரு விரிப்பு விரித்து அது மேலே உட்காந்துட்டு கேட்டால் தான் நம்மளோட வேண்டுதல் பலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இன்றைக்கான கொஸ்டினுக்கு போயிடலாங்களா? இந்த வியாபாரிக்கிட்ட எது இல்லாதனால அவரோட லைஃபு சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கொஸ்டின். தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. இது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.